தசகம் 14 கபிலாவதாரம். கபிலவாசுதேவராக கபிலர் நாராயணன் எப்படி அவதரித்தார் என்பதை இந்த தசகத்தில் பார்ப்பதற்கு முன்பாக கபிலரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். முதல் விஷயம் என்னன்னா, நிரீஸ்வர சாங்கியம் என்ற கொள்கையை சொன்ன கபிலர் வேறு நபர். நிரீஸ்வர என்றால் ஈஸ்வரனை ஏற்காதவர். இந்த தசகத்தில் பார்க்கும் கபிலர் சேஸ்வர சாங்கியம், இறைவனை ஏற்றுக்கொள்ளும் கபிலர். 1. இப்போ நாம் சேஸ்வர சாங்கியம் சொன்ன கபிலரைத்தான் பார்க்க போகிறோம். 2. இவர் பகவானுடைய அம்சாவதாரம். 3. கர்த்தமர் தேவகூதிக்கு மகனாக தோன்றியவர். 4. பாகவதத்தின் 3வது ஸ்கந்தம், அதில் இவருடைய வரலாறு விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பெருமைகளைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். நம்பர் 5. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஆனந்தோ நந்தனோ நந்தஸ் சத்யதர்மா திரிவிக்ரமக மகர்ஷி கபிலாச்சாரியக கிருதஜோ மேதினிபதிஹி அப்படின்னு இந்த திருநாமங்கள் எல்லாம் ஆனந்தக, நந்தனக, நந்தக, சத்யதர்மா, திரிவிக்ரமக, மகர்ஷிஹி, கபிலாச்சாரியக, கிருதஜக, மேதினிபதிஹி இவையெல்லாம் கபிலருடைய பெருமைகளை சொல்கின்றன என்று பூதத்தாழ்வார் குமாரரான பராச்சரபட்டர் விஷ்ணு சகஸ்ரநாம விளக்கத்தில் சொல்லி இருக்கிறார். நிரீஸ்வர சாங்கியம் சொன்ன நபர் வேறு, சேஸ்வர சாங்கியம் சொன்ன நபர் வேறு. நாம் சேஸ்வர சாங்கியம் சொன்ன நபரைத்தான் பார்க்கின்றோம். 13வது தசகத்தில் பார்த்தோம். வராகப் பெருமாள் அவதரித்தார். பூமியை மீண்டும் பழையபடி நிலைநிறுத்தினார். பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட ஸ்வயம்பு மனு சதரூபை அவர்கள் பிரஜைகள் உற்பத்தியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். தசகம் 14 முதல் ஸ்லோகம். சமனுஸ்மிருத தாவகாங்கிரியுக்மக சமனு பங்கஜ சம்பவ. பங்கஜ சம்பவ தாமரையிலே தோன்றிய அந்த பிரம்மாவினுடைய அங்க ஜன்மா, அவருடைய உடலிலிருந்து தோன்றியவர். அவருடைய மகன் யார்? சமனு. அந்த ஸ்வயம்பு மனுவானவர் என்ன பண்ணார்? தாவ உன்னுடைய அங்கிரி திருவடி, யுக்மக இணைகளை, தாவ காங்கிரி யுக்மக உன்னுடைய திருவடி இணைகளை தொழுவதில் சமனு ஸ்மிருத மிக நன்றாக குருவாயூரப்பா சரிதம் தே உன்னுடைய கதைகளை லீலைகளை கதையன் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டு நிஜமந்திர அந்த ஸ்வயம்பு மனுவின் ஆட்சி காலத்தில் மந்தராய ஹீனம் எந்தவித தடையும் இல்லாமல் சுகம் நினாய சுகமாக வாழ்ந்து வந்தார். குருவாயூரப்பா, பிரம்மாவின் மகனாகிய ஸ்வயம்பு மனு உனது அந்த 2 திருவடியினைகளை தியானித்து கொண்டு உன் கதைகளை சொல்லிக்கொண்டு தன்னுடைய மன்வந்திர காலத்திலே எந்த தடையும் வராமல் சுகமாக கழித்து வந்தார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? வாழ்க்கையில் தடைகள் வருகிறது என கவலையை விட்டுவிட்டு பகவானுடைய குணங்களை சிந்தித்து கொண்டு பகவானுடைய திருவடிகளை தியானிப்போம். பகவானின் கதைகளை சொல்லியும் கேட்டுக்கொண்டும் இருந்தால் எந்த தடையும் இல்லாமல் வாழ்க்கையை சுகமாக கழிக்கலாம். 2வது ஸ்லோகம். சமயே கலு தத்ர. தத்ரன அந்த, சமயே கலு சமயத்தில். என்ன காலம் சிருஷ்டி தொடங்குகிறது? வராகப் பெருமாள் பூமியை நிலைநிறுத்தியதும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகணுன்ற அந்த சூழ்நிலையில்
சமயே கொலு தத்ர, அந்த சமயத்தில் கர்த்தமாக்யோ, கர்த்தமர் என்ற பெயருடைய ஒரு பிரஜாபதி, அவர் எப்படி தோன்றினார்? துருகினச்சாய, துருகின பிரம்மா, நிழலில் பவஸ் தோன்றிய, துருகினச்சாய பவஸ், பிரம்மாவின் நிழலில் தோன்றிய கர்த்தம பிரஜாபதியானவர் ததீய வாச்சா, பிரம்மாவின் விருப்பப்படி என்ன செய்தார்? திருத பிரஜைகளை உருவாக்குவதில் சர்க்கரசோ, விருப்பம் கொண்டிருந்தார் கர்த்தம பிரஜாபதி. நிசர்க ரம்யம், எப்பொழுதும் ரம்யம், அழகாக இருக்கக்கூடிய உன்னுடைய பாதங்களை, பகவம் ஸ்துவாம், குருவாயூரப்பா உன்னுடைய பாதங்களை, அயுத்தம் சமாஷிஷேவே, அயுத்தம்னா 10,000, சமா வருடங்கள், சீஷேவே தவம் செய்து, 10,000 வருடங்கள் தவம் செய்து வழிபட்டு கொண்டிருந்தார். கருத்து என்னென்ன? கர்த்தம பிரஜாபதி பிரம்மாவால் பிரஜைகளை உற்பத்தி செய்யும்படி ஆணையிடப்பட்டவர். அதில் விருப்பம் கொண்டிருந்தவராக இருந்தாலும் கூட எப்பொழுதும் அழகோடு உள்ள உன்னை குருவாயூரப்பா 10,000 ஆண்டுகள் தவம் செய்து வழிபட்டார். ஸ்லோகம் 3. நாராயணீயத்தில் வரும் முதல் கருட சேவை பல வருகின்றது, கணக்கு வைத்து கொள்ளவும். 14வது தசகத்தில் 3வது ஸ்லோகத்தில் இப்போ கருட வாகனத்திலே வந்து கர்த்தமருக்கு பகவான் கருட சேவையை காட்சி வழங்குகின்றார். எப்படி வந்தார்? கருடோபரி காலமேக கம்ரம், கருட உபரி, அந்த கருடனின் மேல் காலமேக கம்ரம், கம்ரம் அழகிய கார்மேகத்தினை போல விலசத்து ஒளி வீசிக்கொண்டு, கேலி சரோஜ, அந்த விளையாட்டாக ஏந்தக்கூடிய தாமரையை ஏந்தி இருந்தாய். எதில்? பாணி பத்மம், தாமரை போன்ற உன்னுடைய கையில் ஒளி வீசக்கூடிய அலங்காரமாக தாமரையை ஏந்தி கொண்டு, ஹசிதோல்லசிதானனம் விபோத்வம், ஹசித உல்லசித, புன்னகை நிறைந்த, புன்னகையால் மலர்ந்த, ஆனனம் முகத்துடன், விபோ எங்கும் நிறைந்திருப்பவனே, துவம் நீ, வபுரா விஷ் குரு சேஷ்ம கர்த்தமாய, கர்த்தமருக்கு வபுகு ஆவிஷ், உன்னுடைய திருமேனியை குரு சேஷ்ம நன்றாக வெளிப்படுத்தினாய். யாருக்கு? கர்த்தமருக்கு. பொருள் என்னென்ன? கருடனுக்கு மேலே கார்மேகம் போன்ற அழகாக ஒளி வீசும் லீலாபத்மம் ஏந்திய தாமரை கையோடு, புன்னகை மலர்ந்த முகத்தோடு உன் வடிவை கர்த்தமருக்கு நீ வெளிப்படுத்தி காட்டினாய் குருவாயூரப்பா என்று பட்டத்ரி கூறுகின்றார். ஸ்லோகம் 4. ஸ்துவதே புலகாவிருத்தாய தஸ்மை, ஸ்துவதே, அதனால் அந்த சமயத்தில், புலகாவிருத்தாய, மெய்சிலிர்த்து புலகாங்கிதம் அடைந்த, தஸ்மை, கர்த்தமருக்கு நீ வரங்களை வழங்கினாய். என்ன வரங்கள் என்றால், மனுபுத்ரீம், ஸ்வாயம்பு மனுவினுடைய மகளானவள், தயிதாம், உனக்கு மனைவியாக வருவாள். நவாபிபுத்ரிகி, பிரஜைகளை உற்பத்தி செய்ய உங்களுக்கு 9 பெண்கள் பிறப்பார்கள். கபிலம் ச சுதம் ஸ்வமேவ, சுதம் மகனாக, கபிலன் என்ற மகனாக, ஸ்வமேவ நானே, பச்சாத் 10வதாக வந்து பிறப்பேன். ஸ்வகதிஞ்சாப்பிய, என்னுடைய இருப்பிடமாகிய வைகுண்டத்தை நீ வந்து அடைவாய் என்று இத்தனை வரங்களை அனுகிரஹ்ய, அவனுக்கு அனுகிரகம் செய்து,
நிர்கதோ பூஹு, நீ மறைந்து விட்டாய். இதன் கருத்து என்ன என்றால், இப்படி மெய்சிலிர்த்த நிலையிலே உன்னை ஸ்துதி செய்த கர்த்தம பிரஜாபதிக்கு 4 வரங்களை கொடுத்தாய். தேவகூதியை மனைவியாக அடைவாய். 9 குழந்தைகளை, பெண் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு, அதாவது 9 பெண் குழந்தைகள் பிறப்பார்கள். கபிலராக நீயே குருவாயூரப்பா மகனாக தோன்றுவாய். பின் மோட்சமும் அடைவாய் என்று இத்தனை அனுக்கிரகமும் செய்து மறைந்தாய் குருவாயூரப்பா என பட்டத்திரி கூறுகின்றார். ஸ்லோகம் 5. இப்போ பகவான் என்ன பண்ணார்? கர்த்தமரிடம் என்ன சொன்னார்? ஸ்வயம்பு மனு மகளை அழைத்து கொண்டு உன்னை தேடி வருவார். அதற்கான ஏற்பாடும் பகவானே செய்தார். என்ன செய்தார்? நாரதரை ஸ்வயம்பு மனுவிடம் அனுப்பி வைத்தார். நாரதர் ஸ்வயம்பு மனுவை சந்தித்து கர்த்தம பிரஜாபதியின் பெருமைகளை எல்லாம் சொன்னார். அதை கேட்ட ஸ்வயம்பு மனுவிற்கு ஆசை வந்தது. ஆகா, பகவானின் அருள் பெற்றவரான அவருக்கு தன் மகளை தர விரும்பி முடிவு செய்கிறார். மனு, அந்த ஸ்வயம்பு மனுவானவன் சதரூபயா மகிஷ்யா தன் மனைவியாகிய சதரூபையுடன் குணவத்யா சுதயாச்ச தேவஹூத்யா, குணவதியான மகளாகிய தேவஹூதியுடன் பவதீரித, பகவானாகிய உன்னால் அனுப்பப்பட்ட நாரதோபதிஷ்ட, நாரதருடைய அறிவுரைப்படி சமகாத கர்த்தமம் ஆகதி பிரதீட்சம், உன்னை எதிர்பார்த்து காத்திருந்த சமகாத கர்த்தமம், அந்த கர்த்தமரை தேடி வந்து அடைந்தார். இதன் கருத்து என்னென்ன? அந்த ஸ்வயம்பு மனு மகள் தேவகூதியை அழைத்து கொண்டு மனைவி சதரூபையோடு நாரதரின் அறிவுரைப்படி தன் வருகைக்காக காத்திருந்த கர்த்தமரை தேடி வந்து அடைந்தார் என பட்டத்திரி கூறுகின்றார். 6வது ஸ்லோகம். கர்த்தமரும் தேவகூதியும் திருமணம் செய்து கொண்டு எப்படி வாழ்ந்தார்கள் என பட்டத்திரி வர்ணிக்கின்றார். மனுநோப ஹிருதாஞ்ச தேவகூதிம், அந்த ஸ்வயம்பு மனுவினால் கன்னிகாதானம் செய்யப்பட்ட தேவகூதி என்கின்ற தருணீரத்னம வாப்பிய கர்த்தமோசோ, தருணீரத்னம பெண் ரத்தினமான, வாப்பிய மனம் புரிந்த, கர்த்தமோசோ அந்த கர்த்தமர் அவளை மனம் புரிந்து கொண்டார். பவதர்ஷன நிவ்ருதோபி, திருமணம் செய்து கொண்டு பவதர்ஷன பகவானை தியானிப்பதில், நிவ்ருதோபி முழு திருப்தி அடைந்து வாழ்ந்து வந்தார். திருடசூஷ்ரூஷண, அந்த தேவகூதியும் மிகுந்த திடமனதுடன் உனக்கு எல்லா விதமான சூஷ்ரூஷண செய்து வாழ்ந்து கொண்டு இருந்தாள். ததோ, அதனால் அந்த தேவகூதியுடன், தஷ்யாம் அந்த கர்த்தமர், பிரசாதம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். இப்படி மனுவால் கன்னிகாதானம் செய்து தரப்பட்ட தேவகூதி என்ற பெண் ரத்தினத்தை மணந்து கொண்ட அந்த கர்த்தம பிரஜாபதி, குருவாயூரப்பா உன்னை பூஜிப்பதிலேயே முழு நிம்மதி பெற்று வாழ்ந்தார். அவளும் இவருக்கு எல்லா பணிவிடைகளும் செய்து வந்தாள். அதனால் தேவகூதியிடம் பிரீத்தி அடைந்தார் கர்த்தம பிரஜாபதி. ஒரு நாள் தேவகூதியிடம் கர்த்தமர் கேட்கின்றார், இல்வாழ்க்கைன்னு திருமணம் செய்து கொண்டாய், உனக்கு முடி நரைத்து தோல் சுருங்கிவிட்டது, எனக்கும் வயதாகிவிட்டது, இல்லற மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்காம விட்டுட்டேன், உனக்கு வருத்தமாக இல்லையா
என்று வயதான காலத்தில் கேட்க, இல்லை சுவாமி, அப்படி நினைக்கவில்லை. குழந்தைகளை பெற்றுக்கொள்வது, உலகியல் இன்பங்களை அனுபவிப்பது, இதுதான் லட்சியம் என்றால் மிருகங்கள் கூட செய்யுமே, மனிதன்தான் செய்யணும்னு இல்லை. ஆனால் இறை வழிபாடு என்பது நமக்கு ஞானத்தையும் பக்தியையும் தந்திருக்கிறான். இந்த மனித பிறவியில்தான் கிடைக்கும் இந்த பாக்கியம். நீங்கள் பகவானின் அருள் பெற்றவர். உங்களுக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியம் கிடைக்குமா? இதற்கு மேல் எதிலும் நாட்டமில்லை என தேவகூதியானவள் கூறினாள். அவள் வார்த்தையில் இன்னும் மகிழ்ந்த கர்த்தமர், இல்லையம்மா, இல்வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியும் தந்துத்தான் தீர வேண்டும். மேலும் எனக்கு கடமை இருக்கின்றது. பிரம்மா என்னை பிரஜைகளை உற்பத்தி செய்ய என்று படைத்திருக்கிறார். பிரஜைகளை உற்பத்தி செய்யலாம் என முடிவெடுக்கின்றார். 7வது ஸ்லோகத்தில் பார்க்கலாம். சபுனஸ்துபாசன பிரபாவாத் சக கர்த்தம பிரஜாபதி புனஸ். அதன் பின்னர் துவத் அந்த கர்த்தமரானவர் உபாசன உன்னை வணங்கிய பிரபாவாத் தவபலத்தினால் தயிதா மனைவியான தேவகூதியின் காம எல்லா விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய கிருத்தே விமானே விமானத்தை உருவாக்கினார். வனிதா குலோ சங்குலோ அந்த தேவகூதியானவள் பணிப்பெண்களின் கூட்டத்தினால் சங்குலோ சூழப்பட்டு நவாத்மா இளமையான தோற்றத்தை பெற்று, இருவரும் இளமையான தோற்றத்தை பெற்று வியகரத்தேவபதேஷு தேவகூதியோடு கர்த்தம பிரஜாபதி தேவபதேஷு வானத்திலே விமானத்தில் வியகரத் சஞ்சரித்தார்கள், சுற்றி வந்தார்கள். கர்த்தம பிரஜாபதி உன்னை வணங்கியதன் பலனாக தபோபலத்தாலே தன் மனைவியின் விருப்பங்களை நிறைவேற்றவல்ல ஒரு விமானத்தை உருவாக்கி பல பணியாளர்கள் புடைசூழ இளமையான தோற்றத்தோடு தேவகூதியும் இளமையான தோற்றத்தை பெற அவளோடு வானிலே அப்படி சஞ்சரித்தார் கர்த்தம பிரஜாபதி என்பது இந்த 7வது ஸ்லோகத்தின் கருத்து. ஸ்லோகம் 8. சத வர்ஷம் அதவ்யதீத்ய சோயம். சத 100 வருஷம் வருடங்கள், அதவ்யதீத்ய சோயம் இவ்வாறு கழிந்துவிட்டது. அப்பொழுது கர்த்தமரானவர் சக அயம் இவ்வாறு வானத்தில் தேவகூதியுடன் சஞ்சரித்து நவகன்யா 9 பெண்களை சமவாப்ய இவர்கள் பெற்றெடுத்தார்கள். அதன் பின்னர் வனயானசம் உத்யதக அபி வனயானசம் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்கின்ற அபி எண்ணம் தோன்றினாலும் கூட காந்தா ஹிதக்ருத் அந்த மனைவி தேவகூதியினுடைய ஹிதக்ருத் ஆசையின் விருப்பத்தின்படியும் த்வஜ்ஜனனோத் உன்னுடைய அவதாரத்தை சுகோன்யவாசித் அந்த பகவானுடைய அவதாரத்தை 10வது குழந்தையாக நானே வந்து பிறப்பேன் என்று பகவான் கூறியதனால் அந்த அவதாரத்தை சுகோன்யவாசித் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆவலினாலும் அவர் இல்லத்திலேயே அவளுடன் தங்கியிருந்தார். இதன் கருத்து, ஆக 100 ஆண்டுகள் இப்படியே ஆனந்தமாக கழித்த கர்த்தமர் 9 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். 10வது முறையாக தேவகூதி கருவுற்றிருந்தால் காட்டிற்கு போகின்றேன் என்று புறப்பட்டார். ஆனால் மனைவி இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் என விரும்பியதால் பகவானின் அவதாரத்தை காண வேண்டும் என்று
அவரே விரும்பியதால் வீட்டிலேயே தங்கிவிட்டார். ஸ்லோகம் 9. நிஜ பத்ருகிரா. நிஜ தன்னுடைய, பத்ரு கணவருக்கு, கிரா அந்த சொல்லின்படி, நிஜபத்ருகிரா தன்னுடைய கணவருடைய சொல்லின்படி, பவன்ஹி சேவா குருவாயூரப்பா உன்னுடைய வழிபாட்டில் நிரதாயாம் ஈடுபடுத்த, அத தேவதேவஹூத்யாம் தேவஹூத்யாம் அந்த தேவஹூதியானவள், அத தேவ அதன் பின்னர், தேவனான குருவாயூரப்பா, கபிலஸ்துவம் அஜாயதோ, துவம்ன நீ, கபிலஸ்துவம் கபிலன் என்ற உன்னுடைய அவதாரத்தை, அஜாயதோ பெற்றெடுத்தாள். நீ எதற்காக அவதரித்தாயோ, ஜனானாம் பிரதயிஷ்யன் பரமாத்ம தத்துவவித்யாம், பரமாத்ம தத்துவவித்யாம் அந்த பரமார்த்த தத்துவத்தை ஜனானாம் ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். பிரதயிஷ்யன் அவர்களுக்கு வெளிப்படுத்த நீ கபிலனாக அவதாரம் எடுத்தாய். இஸ்லோகத்தின் கருத்து என்னென்ன, கணவரின் சொல்படி உன் கைங்கரியத்திலே ஈடுபட்டு வந்த தேவகூதி இடத்திலே நீ கபிலராக வந்து தோன்றினாய். ஜனங்களுக்கு பரமாத்ம ஞானத்தை உபதேசிப்பதற்காக நீ கபிலராக தோன்றினாய் என தெரிவிக்கிறார் பட்டத்ரி. ஸ்லோகம் 10. வனம் ஏயுசி கர்த்தமே பிரசன்னே. கர்த்தமே அந்த கர்த்தமர், பிரசன்னே இப்படி பகவான் கபிலராக அவதரித்த பின் மிகவும் ஆனந்தமாக வனம் ஏயுசி காட்டிற்கு தவம் செய்வதற்காக சென்று, பாதிசன் ஜனன்யை ஜனங்களுக்கு உனக்கு ஜென்மம் கொடுத்த உன் தாயிற்கு உபதேசம் செய்வதற்காக கபிலாத்மக வாயு மந்திரேச, கபிலாத்மனாக தோன்றினாய். வாயு மந்திரேச அவ்வாறு கபிலனாக அவதாரம் எடுத்தவனே, வாயுவினால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த குருவாயூருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பா, த்வரித்தம் த்வம் பரிபாகிமாம் கதௌகாத். த்வரித்தம் துரிதமாக, குருவாயூரப்பனே நீ மிகவும் துரிதமாக வந்து என்னுடைய வாயு கூட்டத்தில் இருந்து என்னை காப்பாற்றுவாய். என் கருத்து, கர்த்தமர் மகிழ்ச்சியுடன் காட்டிற்கு சென்ற பின், குருவாயூரப்பா நீ உன் சித்தாந்தத்தை உன் தாயிற்கு உபதேசித்தாய். இப்படி கபிலராக தோன்றியவனே குருவாயூரப்பனே, என்னை நோய் கூட்டங்களிலிருந்து த்வரிதம் விரைவாக காத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறார். அடுத்த 15வது தசகத்தில் கபிலரின் உபதேசத்தின் சாரத்தை பார்ப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.